ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், நம்ம ஆல்ரெடி சயின்ஸ்ல ஒரு ஷார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்ஸ் 2 தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஷார்ட்ஸ் தான் சயின்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன், அதாவது நீர் தன்னோட வெப்பத்திறனை ஏற்படுறதுக்காக ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்புத்திறன் கொடுத்துருப்பாங்க, வெப்ப ஏற்புத்திறன். அதனோட அழகு தான் ஆல்ரெடி நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. அதாவது நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறனோட அழகு, தன்வெப்ப ஏற்புத்திறன் அழகுன்னு கேட்டாங்கன்னா ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. இதை தனியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீரை பொறுத்தவரை நம்ம நீர் பாத்தீங்கன்னா 3 நிலைகள் இருக்கும். திரவநிலை, திரடநிலை, வாயுநிலை, மூன்றுலயுமே இருக்கும். அப்படி 3 நிலையில இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா அதனோட தன்வெப்ப ஏற்புத்திறன் மாறுபட்டு காணப்படுதுங்க. அதுதான் இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நீர் திரவநிலை. சோ நீர் திரவ நிலையில இருக்கிறப்போ அதனோட தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4200 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஓகேங்களா? சோ அப்போ நீர் திரவ நிலையில இருந்தா 4200 அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரிங்களா? அடுத்து, இதே ஒரு நீர் பாத்தீங்கன்னா திட நிலையில இருக்கு, பனிக்கட்டியா இருக்கு அப்படின்னா அப்போ அப்படியே நீங்க என்ன பண்ணணும், அதுல பாதிங்க. அப்போ பனிக்கட்டியா ஆகுறப்போ திரவ நிலையை விட என்ன ஆகுது, பாதி அதனோட வெப்பத்திறன் குறையுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 4200 இருந்து அப்படியே என்ன பண்ண போறீங்க, 2100 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படியே பாதின்றதுனால. இதே ஒரு நீர் பாத்தீங்கன்னா நீராவி நிலை, அதாவது கேஸ் ஸ்டேஜ்ல இருக்கு, வாயு நிலையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ அதனோட தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 460 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஓகேங்களா? ஏன் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா இதே தனியா கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அப்போ 460 எப்போ வாயு நிலையில இருக்கிறப்போ 460 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 அப்படின்ற அளவுல அதனோட தன்வெப்ப ஏற்புத்திறன் காணப்படுது. சரிங்களா? அப்போ திரவ நிலையில இருக்கிறத நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா போதும், 4200. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், 4 லிட்டர் 2 வேளை குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திரவ நிலையில இருக்குதுன்னா 4 லிட்டர் 2 வேளை, காலையில மதியம் 2 வேளை 4 லிட்டர் குடிச்சணும் தண்ணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 4 லிட்டர் 2 வேளை, அப்ப 4200 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. அது திடநிலையில இருக்கிறப்ப அதை விட பாதி தான். ஓகேங்களா? இதே பாத்தீங்கன்னா நீராவியா இருக்கிறப்போ நீங்க இதுல இருந்து எடுத்துலாம் பாருங்க. 4200 சொன்னா அப்ப 4200ல 4 2 கூட்டிங்கன்னா ஒரு 6 வருமா, அப்ப 460 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது 3 ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ இந்த ஷார்ட்ஸும்